Vodafone number you have dialed is presently busy. Please stay. நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். Vodafone. ப்ரோ. சொல்லு ப்ரோ. ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கிறீங்க? இங்கே ஹைவே பக்கம் வந்தால் வண்டி நின்றுச்சு ப்ரோ. ப்ரோ நான் ஆஃபீஸில் இருக்கேன் ப்ரோ. ப்ரோ 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 வண்டி நின்றுச்சு ப்ரோ. ப்ரோ நான் கூப்பிட்றேன் ப்ரோ. ப்ரோ 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 மச்சான் எங்க மச்சான் இருக்கிற? சொல்லு மச்சான். மச்சான் இங்க ஹைவே எங்க மச்சான்? மச்சான் வண்டி நின்னுச்சுடா மச்சான். கூப்பிட்றேன் மச்சான். மச்சான் ஹலோ டேய் ஹலோ. சே மச்சான் அம்மா கிட்ட கொடுக்க சொன்னியே கொடுத்துட்டா மச்சான்? ஓகே மச்சான், ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். என்னடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு மச்சான் இது நான் சொல்லியிருந்தேனே மச்சான், அதான் நைட்டு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தேனே. ஆமாம் மச்சான், நான் மறந்துட்டேன். அப்புறமா டேய் மச்சான் ரொம்ப அர்ஜென்ட்ரா, சீரியஸான விஷயம், அதான் கேட்குறேன்டா. டேய் சரி மச்சான், நான் உனக்கு நான் கால் பண்ணுறேன் திருப்பி. டேய் அர்ஜென்ட்ரா. சரி மச்சான், நான் கூப்பிட்றேன் மச்சான். ஹலோ ஹலோ. என்னதாங்க பண்ணுறது? ஏங்க நேற்று ஹைவேல போயிட்டு இருக்கும்போது வண்டி நின்றுருச்சு. சரி ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணலாம், பெட்ரோல் எடுத்துன்னு வருவான்னு பார்த்தா அவன் ஃபோனே எடுக்க மாட்டான். ஃபோன் எடுத்தாலும் என்ன சொல்கிறான், நான் ஆஃபீஸில் இருக்கிறேன் பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். சரி அதை விடுங்க. நேற்று எங்கள் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு காசு வேணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது அங்கே அவங்க கேட்ட ஹெல்ப்பை நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஹெல்ப் கேட்டேன், என் ஃப்ரெண்டு பண்ணானா. இதெல்லாம் நினச்சி சிரிக்கிறதா இல்லை ஃபீல் பண்ணுறதான்னு ஒன்றுமே தெரிலங்க. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இங்கே நிறைய பேரோட லைஃப் இப்படி தான் இருக்குது. இந்த ஹெல்பிங் மைண்ட் செட் உள்ள பீப்புள்ஸ் நம்மளை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களாலே நம்ம ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போகிறோம், டாக்ஸிக்காக ஃபீல் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. சரி அதை விடுங்க, நம்ம மேட்ருக்கு வருவோம். இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் என் லைஃப்லேருந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நான் இந்த ரைட்டாக தப்பான்றதை நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டாக தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். நான் உங்ககிட்ட 2 விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. மொதல் விஷயம், என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுற பசங்க நிறைய பேர் இருப்பீங்க. என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுற பசங்க இதே மாதிரி இருக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு சேஃபாக இருக்க போகிறீங்களா? இன்னொன்று, அதாவது அந்த நெகட்டிவ் பர்சன்ஸ் இல்லையா, இந்த அவாய்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்களாம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்களா, இல்லை லைஃப்பில் கொஞ்சமாவது மாற போகிறீங்களா? டிசிஷன் உங்ககிட்டே விட்டுறேங்க. மாறினா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்களுக்கும் நல்லா இருக்கும், லைஃப்பும் நல்லா இருக்கும். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சுங்க, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, உங்கள் கையிலே விட்டுடுறேன். அண்ட் மெயினாக ஒரு விஷயம் சொல்கிறேன், லைஃப்பில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஓகேவா? இதோட இன்னும் சூப்பரான கண்டென்ட்டில்
திருப்பி உங்களை சந்திக்கிறேன், கண்டிப்பாக சந்திப்பேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக வண்டி இருங்கப்பா. செருப்பு மறந்துட்டேங்க.